பங்குச்சந்தைனாவே வந்து பங்குச்சந்தை இந்த ஆன்லைன் வர்த்தகம் தான். பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் வந்து நெறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்றது தான் ஒரு பேச்சு வழக்குல இருக்கக்கூடியது. அத பத்தி என்ன? தோஷம் பெற்றிருக்கும். அது வந்து அவருக்கு சொன்ன கருத்து வந்து அந்த ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஓகே. நிறைய பேர் ஆ. நிறைய ஜோதிட அடிப்படையில இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகள் ஆமா அவங்களோட வாழ்க்கையை திசை திருப்பும். ட்ரேடிங்கே அப்படித்தான். ஆ. ஜோசியத்துல ஆ. முழுமையா இதுக்குன்னு கிளாஸ் ஃப்ரீ அங்கங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் ஆமா ஆமா போட்டு நான் ஆமா பார்த்தேன். ஆமா அது மிகப்பெரிய ஏமாத்து வேலை. ஏமாத்து. ஃப்ரீ எவனோத்தான் சொல்றானோ அவன் வந்து அவன் வந்து இவன் வச்சு செய்ய போறான்னு கண்டிப்பா. இந்த ஒரு ஆசையை தூண்டி வருது. நீங்க சொன்னீங்களே ராகு இதுல இருக்கக்கூடிய உங்க ஒரு ஆசையை தூண்டி விடும். அது மாதிரி ஆசையை தூண்டி விட்டு அந்த ஆசையில எடுத்துட்டு போறது அது. இது மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ரம்மி நல்லவேளை உதாரணத்துக்கு சொன்னதுக்காக எல்லாத்தாலையும் பண்ண முடியும். இந்த எல்லாத்தாலையும் பண்ண முடியுது ஒரு உங்க சைடும் ஆலோசனை பெற்று பண்றது இன்னும் இதா இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஓகே. அது ஜோசி இதுல கில்லாடியா இருக்கணும். இதையே வேலையா. சோ இப்போ நான் வந்து யார் யாரெல்லாம் இது வரலாம், யார் யாருனால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. இவங்களால இது பண்ண முடியும். ஒரு சில ராசியினர் வந்து பெரிய லெவல்ல இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதுல நிறைய பேத்தினோட ஒரு மித், அதாவது நம்பிக்கை. பங்குச்சந்தைனாவே வந்து பங்குச்சந்தை இந்த ஆன்லைன் வர்த்தகம் தான். பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்றதுதான் ஒரு பேச்சு வழக்குல இருக்கக்கூடியது. அத பத்தி என்ன? தோஷம் பெற்றிருக்கும். இப்ப என் அண்ணன் என் சித்தப்ப அதுல கிங்கா இருப்பான். போட்டான் கண்ணு முன்னாடி காட்டுவான். எங்க ஆசை ராகு வேலை செய்யுதுன்னா ஆசை காட்டுவான். பாத்தியா இதெல்லாம் பண்ணி இவ்வளவு வாங்கி வண்டி வாங்கிட்டேன். இந்த ராகு திசை பெற்று ராகு திசை நடந்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்றீங்க இல்ல? ராகு பலமா இருந்து ராகுன்றது வந்து அந்த இது வந்து பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் யோகத்துல இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு ஆசையை காட்டுவாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. என்ன ஆகுனா அவன் ஜெயிச்சிருப்பான். அவர் ஜெயிச்சவரை இன்னொருத்தருக்கு காட்டுவாரு. இப்ப எப்படி இப்ப சினிமால ஒரு ரஜினிகாந்த் வந்தாரு. அப்போ எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகணும்னு தானே ஆசைப்படுறாங்க. ஒரு காலம் கூட நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஒருத்தன் சொல்ல சொல்லுங்க. அந்த எண்ணம் வராது. அப்போ ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ள அவன் வந்து நீங்க இவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருக்கான்னு கண்ணுல காட்டுவாங்க. ஓகே. அப்ப அவனெல்லாம் நாமளும் வரக்கூடாது. அப்ப என்னை சார்ந்து என் வாழ்க்கையில் நடந்ததே ஒண்ணு சொல்றேன். நிறைய பேர் ஜோசியம் கத்துக்கிட்டாங்க எங்க அப்பாட்ட. இப்ப நானும் எங்க அப்பாட்ட தான் ஜோசியம் கத்துக்கிட்டு என் ஊர்ல ஒருத்தன் எனக்கே கால் பண்றான். நான் நல்லா ஜோசியம் பார்த்து இவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்கேன்னு. நாங்க இந்த ஊர்ல அவன் கேட்கான் என்கிட்ட கொஸ்டின், எப்படி ஏன் ஜெயிக்க முடியல என்னால? நான் சொன்னேன் 1 லட்சம் பேர் ஜோசிக்காரன் இருக்கான் மெட்ராஸ்குள்ளேயே. அத நான் 4வது 5வது இடத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் நம்மளோட கருமாவும் நாம செஞ்ச ஊழ்வினையும் நம்ம கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்குஸ்தானம் சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஓகே. தனம்பதி 9ஆம் இடம் பலமா இருந்து 9ஆம் இடம் யோகம் பெற்றிருந்து எந்த இதையும் வந்து கிரகம் தப்பா இல்லாம இது இருந்தால் அவன் தொட்டதெல்லாம் விளங்கும். ஓகே. அதான் லக்கி பாஸ்கர். ஓகே. லக்கி பாஸ்கர் பாத்தீங்கன்னா அவன் தொட்டதெல்லாம் விளங்கும். ஓகே. நீங்க அது படமா பாக்காதீங்க. இல்ல, அது வந்து தனி மனிதனோட வாழ்க்கையா பார்க்க சொல்றீங்க. நானும் பார்த்து வெயிந்துட்டேன். ஜோதி ரீதியா படம் பார்த்து சில படங்கள் பார்க்கும்போது ஜோதிடத்துக்கும் அதுக்கும் நான் ஈன்னு ஒரு படம் ஈய வச்சு பண்ணது. ஆமா. அதுக்கு ஒரு ஒண்ணு இருக்குது. ஈ முதல் ஈசன் வரைக்கும் யாரா இருந்தாலும் ஜாதகம் இருக்குதுன்னு சொல்லி ஈ முதல் ஈசன் வரை. ஈசனை நம்ம கும்பிடுறோமே அது வரைக்குமே இருக்குதுன்னு சொல்றோம். அந்த ஈ வச்சு கதை பண்றான். ஒரு பிறப்பால் நம்மளோட அடுத்த ஜென்மம் ஈயா கூட பார்க்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. ஈய ஒரே செகண்ட் அடிச்சு காலி வனமும் இருக்காங்க. ஆமா. அதே ஈ பெரியாளாக்கி விட்டதும் இருக்குது. ஆமா. இதை பேஸ் பண்ணிதான் அவர் கதை பண்றாரு. ஆமா. ஜோதிடத்தை முழுமையா நம்பி பண்றாரு. ஓகே. அது பயங்கரமான ஹிட். ஆமா. அவரோட வாழ்க்கை மாறுது. அதுக்கப்புறம் தான் மாறுது. அது வந்து அவருக்கு சொன்ன கருத்து வந்து அந்த ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் நிறைய ஜோதிட அடிப்படையில இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகள் ஆமா அவங்களோட வாழ்க்கையை திசை திருப்பும். ட்ரேடிங்கே அப்படித்தான். ஜோசியத்துல முழுமையா அதுல ஒரு ஷாட்டு கூட வச்சிருப்பான். ஜாதக ரீதியா அவன் பேசுவான்.
அவன் டோட்டலா வாஸ் அவுட் ஆகி அவங்க வண்டியெல்லாம் புடுங்கி நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா டோட்டல் வாஸ் அவுட், அவமானத்தோட உச்சம். அப்பதான் அவன் ஸ்டார்ட் பண்றான். இதேதான் ஜாதகம், எதெல்லாம் ஜாதக ரீதியா அடிப்படையில் இருக்குதோ அதெல்லாம் ஒரு 48 நாள் விரதம் வந்து பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசுல போய் ஒரு சில விஷயம் பண்ணணும். பண்ணுனா எப்பேற்பட்ட உயிரா இருந்தாலும் அவன் பொழைக்க வச்சவங்க விதி. அதான் பிச்சைக்காரன் படம். ஆமா, பிச்சைக்காரன் போய் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஜோதி ரீதியா இருக்கும். இதெல்லாமே ஜெயிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து கற்பனை கொஞ்சம் சேர்த்துனாலும் கூட, ஆனா எண்ட் ஆஃப் த டே கதை எப்படி இருக்கும்னா இதோட முடிவு என்னவா இருக்குமோ, ஜாதக முடிவு என்னவா இருக்குமோ அப்படிதான் கிளைமேக்ஸ் இருக்கும். அதுதான் வாழ்க்கையிலையும் ட்ரேடிங் பண்ணும்போதும் சரி. ஏன் நீங்க ஒரு இடம் வாங்கி போடுறீங்க வைங்களேன், உங்களுக்கு கெட்ட நேரமா இருந்தா உங்க இடத்தையே உங்களுக்கே தெரியாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே வேற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரியான எத்தனையோ பேத்துக்கு நடந்திருக்கு. தோஷம் பெற்றிருந்தாரு. ஆமா, உங்களுக்கு யோகம் வரணும்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா எந்த ரூபத்துல யோகம் வந்ததுன்னா எப்பவோ உங்க அப்பாவோ தாத்தாவோ இவ்வளவு பேப்பர் வாங்கி வச்சிருப்பாங்க, பாண்ட் பேப்பர் மாதிரி. அது பல கோடிக்கு போனதெல்லாம் இருக்கு. ஷேர் சர்டிபிகேட், பழங்காலத்து ஷேர் சர்டிபிகேட் தான் எங்கிட்டே ஒருத்தர் வந்தாங்க. 2000 கோடி ஷேர் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. ஷேர் சர்டிபிகேட் வச்சு இது என்ன ஆகும், எப்படி எங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்க வராங்க. தூத்துக்குடியில இருந்து வந்தாங்க. சூப்பர் சூப்பர். இது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பேப்பர் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆகுது. ஆமா, இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்ம ரியல் லைஃப்ல அதை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலா அந்த பேப்பர் இப்போ வந்து உங்களுக்கு சேர்ந்தது, உங்களுக்கு தேடி வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஷேர் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதே நம்ம ஆபீஸோட வேலை தான். சூப்பர். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர்த்தினோட மாற்றவே முடியாத விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். கிழிஞ்சி ரொம்ப நஞ்சு போயிருக்கும், தொலைஞ்சு போயிருக்கும், அதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துறது நம்ம வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்து ஜோசியத்தை நம்பணும், தோற்றதா சரித்திரம் இல்லை. ஜோசியத்தை நம்பனவங்க. ஓகே ஓகே. ஆஸ்திரேலியால இருந்து இன்னொரு ஜோசிகாரன், இன்னொன்னு 10 ஜோசிகாரனை பார்த்து இப்ப என்னன்னா எல்லாத்துலயுமே ஒரு குழப்பம் இருக்குது. டீ கடை வச்சா 10 டீ கடை ஒரே மாதிரி வச்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆப்பம் விட்டானா எல்லாம் ஒரே ஆப்பம் விட்டுருவாங்க. இப்போ ஒரு ஜோசிகாரனா உங்களுக்கு அத்தனை பேரும் ஜோசிகாரன் ஆயிட்டான். அப்போ புதுசாவே இப்ப கிளாஸ் எடுத்து ஜோசிகாரன் உங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங்காக வந்திருப்பாங்க. யார் இதுல சீனியாரிட்டி இப்ப நீங்களே நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஜாதகம் வேல்யூ எப்பேற்பட்டது, அந்த ஜாதகத்தோட வேல்யூ அதிகமாக இருந்தா மட்டும்தான் நீங்க தொடர்ந்து நம்பர் 1 இடத்துக்கு போக முடியும். உங்ககிட்ட வந்தா அது ஜெயிச்சிடும். இங்க இருந்து கத்துக்கிட்டு போனவன் இல்லைன்னா இதுக்குன்னு கிளாஸ் ஃப்ரீ, அங்கங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் போட்டு நான் பார்த்து அது மிகப்பெரிய ஏமாத்து வேலை. ஃப்ரீ எவ்வளவுதான் சொல்றானோ அவன் வந்து அவன் வந்து இவன் வச்சு செய்ய போறான்னு அதெல்லாம் எங்களுடைய மிகப்பெரிய எதிரிகளை நாங்க பார்க்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ். ஆமா, அதெல்லாம் பொய். நான் வந்து ரொம்ப குறைவான தொகையில ஒரு விஷயத்த அவங்கள தயார்படுத்துவேன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க வந்து ஃப்ரீயாவே எடுக்கிறாங்க. ஆனா ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிசினஸ் தந்திரம் இருக்குன்னு சொல்லுவோம். அதை கேட்க மாட்டாங்க. மிகப்பெரிய வேலை இருக்கும், அவங்க ஏமாற போறாங்க. அதனால பரவாயில்ல, புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எங்களோட சிரமம் ரோட்ல போகும்போது எல்லா விஷயத்தையும் பார்க்காம நான் ஜோசிகாரன் ஆக முடியாது. இப்போ ஜோசியம் நிறைய விஷயம் பேசினா இதை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கூட பேசிக்க மாட்டேன். ஆனா என்னோட புரிதல் இருக்கு. நான் ரோட்ல போகும்போது இந்த மாதிரி ஃப்ரீ விஷயத்தையெல்லாம் நான் பார்க்கும்போது எந்த ஒரு ஃப்ரீ விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பெத்த தாயே வந்து இன்னைக்கு சம்பாதிக்கலைன்னா 10 நாள் சம்பாதிக்கலைன்னா திட்டுற காலம். பெத்த தாய் கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அப்படின்னு ஒரு பழமொழியே மாத்தின காலம் இந்த காலம். இன்னைக்கு கொண்டு வந்தாதான் தாய், கொண்டு வந்தாலும் வராவிட்டேன் தாய்னு ஒரு காலத்துல இருந்தது காலம். நீங்க ஒரு 3 மாசம் வீட்லயே உட்கார்ந்து இருப்பாருங்க, 3 மாசமும் அப்படியே சாப்பிட வச்சு ஆசை இல்ல அது மாறிடும், கண்டிப்பா மாறிடும். காலம் மாறி போச்சு. கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய்ன்னு சொல்ல போயிடுச்சு. அது மாதிரி அவங்களே அப்படின் போது இவங்க ஃப்ரீன்னு சொல்லணுங்கள நம்ம யோசிக்க வேண்டிய காலம். ஃப்ரீன்னு ஒருத்தன் சொல்றானா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உங்ககிட்ட இருந்து பெருசா ஏமாத்த போவான், உங்களை ஏமாத்ததுக்கு உண்டான வலையை விரிக்கிறான்னு அர்த்தம். அது மாதிரி இந்த சரியான ட்ரேடிங் ஆளுகளை கண்டுபிடிச்சு ஸ்ட்ராங்கான பலமுள்ள ஆளுகளை போய் அவங்க உட்காந்து ஐடியா இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா. நன்றி. சூப்பர். அதாவது இப்போ அதாவது ஒருத்தர் எந்த துறையில ஜெயிப்பாரு அப்படின்றது
பிறக்கும் போதே அந்த துறை நிர்ணயிக்கப்படுதா? ஓரளவுக்கு. இப்போ வந்து ஏதோ ஊர்ல கிராமத்துல ஒரு விவசாயியா இருந்தவங்க பிற்காலத்துல அவங்க நாட்டுக்கு சிஎம்ஏ ஆகாங்க திடீர்னு. அது பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டதா? அவன் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒன்னு அமாவாசை பௌர்ணமியில பிறந்திருப்பான். அப்போ தனித்தன்மை அடைவான். கூட இருக்கவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருப்பான். இவன் ஒருத்தர் ரொம்ப ஒழுக்கமா இருப்பான். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவனா இருப்பான். இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவே சின்ன வயசுலயே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா டோட்டலி இப்ப நிறைய பேர் பாருங்க. இப்ப என் வாழ்க்கையிலே பார்த்தா நானும் எனக்கு என்னோட தம்பி நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலி நேர் ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓஹோ ஓஹோ. நான் ஷாக்கிங்கெல்லாம் ஆகிருக்கேன். அதே மாதிரி எங்க அப்பாவும் எங்க அப்பாவோட பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலி சேஞ்சா இருப்பாங்க. ஓகே. இப்போ நான் செகண்ட் ஒய்ஃப், இந்த முதல் ஒய்ஃபுக்காக அவ்வளவு கொடூரமான ஆட்களா இருக்காங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்களா இருக்காங்க. இப்ப என் குடும்பம் இப்ப நான் இன்னும் நிறைய ஜாதகம் பார்க்கணும்ல. இந்த ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க. அவன் குடும்பம் மேல சாதாரண இங்க இருக்கும். அவன் ஜாதகம் மட்டும் பெருசா பேசப்படும். எல்லாமே அவனுக்கு செட் ஆகிருக்கும். அவன் தான் பெருசா பேசப்படலாம். பிறக்கும் போதே துறை நிர்ணயிக்கப்படுது. துறை மட்டும் இல்ல, அவனோட தொழில், அவன் வாழ்க்கை, அவன் எங்க வாழணும் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது பிறக்கும் போது. இது வந்து ஆக்சுவலா முந்தி நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு உண்டானது. இருந்தாலும் வந்து இந்த விரயம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் நிறைய சொல்லுவாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது மாஸ்டர்? ஏன்னா பங்கு சந்தையில் நிறைய விரயம் நடந்துட்டு இருக்கு. டெய்லி பேசிஸ்ல சூசைட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. அது காரணம் நான் தான் சொன்னேன், சரியான ஆளை தேர்ந்தெடுக்காமல் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி போய் மாட்டி ட்ரேடிங். அவன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கானா அது ஒரு 10 பேர்த்த ஒருத்தனை லாக் பண்ணுவான், ஒரு ஏமாலிய தூக்குவான். கண்டிப்பா கண்டிப்பா. அவன் எவ்வளவு வேணாலும் இழப்பான். அது மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு வந்து ரம்மியெல்லாம் விளையாடுறாங்கல்ல அந்த ஆன்லைன்ல, இது ஜெயிச்சவன் இருக்கான். அது ஜெயிச்சவன்றது வந்து இந்த பிதாமகனோட ஸ்டோரி தான் மாஸ்டர். பிதாமகன்ல வளர்ற ரங்கரகட்ட உருட்டுறது தான் முதல் 4 பேருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி. அது வந்து நான் அந்த இதுல நினைச்சு பரவாயில்ல, அந்த 10-15 பேர் நின்றுட்டு இருக்கவங்களாம் கண்ணு முன்னாடி நடந்தது. இது மொபைல் ஸ்கிரீனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து பின்னாடி இருந்துட்டு இருக்கிறது அவனுக்கு ஈக்குவலா ஒரு கம்ப்யூட்டர் விளையாண்டு இருக்கும், ஒரு அல்கோ சிஸ்டம். அது ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது விளையாண்டு இருக்கும். யார் எந்தெந்த இடத்துல ஜெயிக்க வைக்கணும், கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், அவனோட பேங்க் பேலன்ஸ் என்ன, அவனால என்ன திருப்பி இது பண்ண முடியும், அந்த ஒரு ஆசையை தூண்டி விட. நீங்க சொன்னீங்களே ராகு இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆசையை தூண்டி அது மாதிரி ஆசையை தூண்டி விட்டு அந்த ஆசையில எடுத்துட்டு போறது அது. இது மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ரம்மி நல்லவேளை உதாரணத்துக்கு சொன்னதுக்காக அது பின்னாடி நடந்துட்டு இருக்க ஒரு இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. மக்களுக்கு தெரியணும். சூப்பர். அது மாதிரி இந்த இதுல ஏமாற்றம் எப்படின்னா, பொய்யான ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது, பொய்யான விஷயங்களை பண்ணும்போது, நான் கரெக்டா நேர்மையா நடந்து 15 வருஷமா 25 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் சென்னைக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துல 1 வருஷத்தை விட்டுருவோம். 24 வருஷமா ஒரு ஆளை நான் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட வேலை என்னன்னா ட்ரேடிங் பண்றதா வேலை, அவர் தொழில. More updates coming soon.